ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். புது சீரியல் இதை பற்றி பேசவே இல்லை, நாளைக்கு லான்ச்சிங் அப்படிங்கிறதுனால ஓகே. வினோதினி, நம்மளோட ஆர்த்திகா அண்ட் கிருஷ்ணா 2 பேரும் பேர் பண்ணி பண்ணுற ஒரு புது சீரியல். ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு சீரியல். நாளையிலேருந்து மதியம் 1 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து அஃபிஷியலாகவும் வந்துருச்சு. நாளைக்கு டெலிகாஸ்ட்டும் ஆக போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாகவே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு குழந்தை இருக்க மாதிரி இது வந்து 3வது சீரியல் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கிருஷ்ணாக்கு. ஆல்ரெடி ஸ்ருதிராஜ் அவங்களோட சேர்ந்து ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்னென்னா பேர் வந்து கணவன் மனைவியாக தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கும். 2வது சுந்தரி சீரியல். சுந்தரி சீரியல்லையும் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பார், ஒரு மகன் வச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் சுந்தரியை பார்த்து பிடிச்சு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகும். இப்போ வினோதினி சீரியலும் சேம் அதே மாதிரி ஒரு ஃபாதர் தான், சிங்கிள் பேரண்ட், ஒரு பொண்ணை வந்து வச்சிட்ருக்காரு, மனைவி இல்லை போல இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஆர்த்திகாவோட கேரக்டர் வினோதினி அப்படின்னு பண்ணுறாங்க. இவர் வந்து வாசுதேவன் அப்படின்ற கேரக்டர் பண்ணுறாரு. வினோதினிக்கு வந்து வினோதினியும் சிங்கிள் பேரண்ட் தான். அப்பா வந்து எப்போ இருந்தாலும் வந்துடுவார் தன்னோட கணவர் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வாசுதேவன் அவர் இங்கே தனியாக இருந்து தன்னோட மகனை வளர்க்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தன்னோட கணவரே வரமாட்டார் அப்படிங்கிறபோது வாசுதேவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க வந்து லைஃப்பில் சேர்றது அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் போல் இருக்குது சீரியல். இது நம்ம கிருஷ்ணாவுக்கு வந்து செகண்ட் சீரியல். இதே மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தையை வச்சுட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக போகிற ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். சுந்தரி சீரியலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன வினோதினி பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.